Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 63, 1989 Part 18, Modern Rome Part 1. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 63வது பிரசன்டேஷன். 1989 18வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நவீன ரோம் பகுதி 1 பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, பாவியாக இருக்கிற எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளாக கூட்டி கொடுத்து வருகிறீர் தகப்பனே. கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிவடைய இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு நீர் வாய்ப்புகளை கொடுத்து வருகிறீர், சத்தியங்களை கொடுத்து வருகிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக சத்தியங்களை கொடுத்து வருகிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து போஷித்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும் பிதாவே. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் தகப்பனே. என்னுடைய பாவ அழுக்கை யாவற்றையும் நீர் கழுவ வேண்டுமே ஜெபிக்கிறேன் தகப்பனே. மேலும் கேட்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. சர்வ சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. இந்த தீர்க்க தரிசன சத்தியங்களை நாங்கள் ஆராயும் பொழுது எங்களுடைய சிந்தை இந்த சத்தியத்தில் வேறொன்று இருக்கிறதுக்கு கிருபை தாரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நவீன ரோம், மாடர்ன் ரோம். வேதாகமத்திலே 3 ரோம தேசம் 3 வகையாக இருக்கிறது வேதாகமத்திலே. முதலாவது அஞ்ஞான ரோம், பேகன் ரோம். இரண்டாவது பேப்பல் ரோம், போப் ரோம். மூன்றாவது தான் நவீன ரோம் அல்லது மாடர்ன் ரோம். இந்த அஞ்ஞான ரோம், முதலாவது ரோம், அஞ்ஞான ரோமை நாம் எங்கே காண முடியும் என்றால், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ராஜ்யங்களை குறித்த அந்த தீர்க்க தரிசன சொப்பனத்தை நேபுகாத்நேச்சர் கண்டார். அந்த சொப்பனத்திலே முதலாவது பாபிலோன், அடுத்து மேதிய பெர்சியா, அப்புறம் கிரேக்கு, கடைசியாக இரும்பு என்கிற இந்த உலோகத்தை வைத்து தேவன் இந்த இரும்பு எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது என்றால் அது அஞ்ஞான ரோமை குறிக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்தினார். அப்போது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு அஞ்ஞான ரோம் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பேப்பல் ரோம், போப் ரோம். இந்த பேப்பல் ரோம் அஞ்ஞான ரோமுக்கு பிற்பாடு வருகிற ரோம். இந்த ரோமை தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன ராஜ்யங்களை இங்கே மிருகத்தோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு மிருகத்தை தேவன் சுட்டி காட்டி சொல்லும் பொழுது, இங்கே 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும், ஒரு சின்ன கொம்பு முளைத்து எழும்பிற்று என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த சின்ன கொம்பு என்பது என்னவென்றால், இது பேப்பல் ரோம், போப் ரோமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசியான பாபிலோன் அல்லது மகா பாபிலோன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த பாபிலோன் தான் நவீன ரோம். நவீன ரோமுக்கு இன்னொரு பேர் பாபிலோன், மகா பாபிலோன். அப்போ இந்த 3 காரியங்களுக்குரிய வித்தியாசம் என்னவென்றால், அஞ்ஞான ரோம் ஒரு வல்லமை, அதாவது சிங்கிள் பவர். அதிடம் என்ன சக்தி இருந்தது என்றால் அது சிவில் பவர், அரசுக்குரிய சக்தி மட்டுமே அதிடம் இருந்தது. ஆனால் இரண்டாவதாக வந்த ரோம், போப் ரோம், பேப்பல் ரோமிடம் இது 2-fold பவர். முதலாவது நவீன ரோம் 1 பவர், சிங்கிள் பவர். இரண்டாவதாக வந்த போப் ரோம் இது 2-fold பவர். 2-fold பவர், 2 வல்லமைகள் போப்பு மார்க்கத்திடம் இருந்தது. ஒன்று அரசு வல்லமை, அதுக்கப்புறம்
சபைக்குரிய வல்லமை, சபையின் வல்லமையும் இந்த போப்பிடம் இருந்த சர்ச் அண்ட் ஸ்டேட், இந்த 2 வல்லமையும் இந்த போப் மார்க்கத்திடம் இருந்தது. கடைசியாக இந்த மாடர்ன் ரோம் வந்து 3-fold பவர், இதற்கு 3 வல்லமைகள் இதற்கு இருக்கும் என்று நாம் பார்க்க முடிகிறது. 3 வல்லமைகள். அப்போ முதலாவது அஞ்ஞான ரோமுக்கு ஒரு வல்லமை இருந்தது, சிங்கிள் பவர். போப் ரோம் 2-fold பவர், மாடர்ன் ரோம் 3-fold பவர். 3 சக்திகள் இணைந்தது தான் இந்த மகா பாபிலோன், நவீன ரோம். வலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இவர்கள் 3 பேரும் இணைந்து தங்களுடைய வல்லமையை இந்த மிருகத்துக்கு கொடுக்கிறார்கள். இந்த வல்லமை, இந்த 3 தான் நவீன ரோம். தேவன் தீர்க்க தரிசனத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கிறார் என்றால், அந்தத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை விளக்குவதற்கு ஆதியிலே அதே காரியத்தை வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு, நவீன பாபிலோன் என்றால் என்ன, நவீன ரோம் என்றால் என்னவென்று நான் படிக்க வேண்டும் என்றால், ஆதியிலே இருக்கிற ரோமை படித்து புரிந்து கொண்டால், ஆதியிலே பாபிலோன் எப்படி வந்தது, நிம்ரோது காலத்திலே பாபிலோனை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது இருக்கிறது. அந்த முதலாவது காரியத்தை நாம் படித்து புரிந்து கொள்ளும்போது அதே காரியம் கடைசியில் இருக்கிற இந்த பாபிலோனுக்கும் இந்த ரோமிடமும் அது காணப்படும். தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். தேவனை குறித்த ஞானம், தேவன் தீர்க்க தரிசனத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கிறார் என்கிற ஞானம். தேவனுடைய ஜனங்கள் அஞ்ஞான ரோமுக்கும் போப் ரோமுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் வந்து லாஸ்ட் ப்ரெசன்டேஷனில் நம்ம கொஞ்சம் படித்தோம். அந்த தொடர்பு அஞ்ஞான ரோமுக்கும் போப் ரோமுக்கும் இருக்கிற என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 சக்திகளும், இந்த 3 ரோமும் எங்கே காணப்படுகிறது? ஒரே அதிகாரத்தில் நம்ம காட்ட வேண்டும் என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம செல்ல வேண்டும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் அது எந்த ராஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், மீதோ பெர்சியா ராஜ்யத்திலிருந்து ஆரம்பித்த பிற்பாடு அது கிரேக்கு ராஜ்யமாக மாறுகிறது. கிரேக்கு ராஜ்யத்திற்குள்ளாக ஒரு ராஜன் எழும்புகிறார், ஒரு மகா பெரிய ராஜன் எழும்புகிறார். அவர் பேர் அலெக்சாண்டர். அவர் மரணித்து விட்ட பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 4ஆக அவருடைய படை தளபதிகள், அவர்களுக்கு கீழ் இருக்கிற 4வரால் இந்த தேசம், கிரேக்கு தேசம் பிரிக்கப்படுகிறது. அந்த கிரேக்கு தேசம் பிரிக்கப்பட்ட பிற்பாடு வசனம் 6லிருந்து வசனம் 40 வரைக்கும் யுத்தங்கள், வட திசை ராஜா, தென் திசை ராஜா, அந்த 4 ஜெனரல்ஸ், 4 படை தளபதிகள், அவர்களுடைய அந்த தளபதிகளுக்குள்ளேயே சண்டை, யுத்தங்கள் நடக்கிறது. அதில் ஒருவர் வடதிசை, ஒருவர் தென் திசை ராஜா. இந்த 2 ராஜாக்களும் போர் நடக்கிறது. இது 40வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 6லிருந்து 40 வரைக்கும் பார்க்க முடியும். ஆனால் 41லேருந்து நம்ம பார்த்தோம் என்றால், 41லேருந்து 45 வரைக்கும் வெறும் நார்தன் கிங், வடதிசை ராஜாவுடைய காரியம் மாத்திரமே அங்கே சொல்லப்படும். அப்போ இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் நாம் தெள்ள தெளிவாக இந்த 3 ரோமையும் நம்ம பார்க்க முடியும். இந்த முதலாவது ரோமை நாம் பார்க்கலாம். இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் முதலாம் ரோம் என்ன ரோம் என்றால், நமக்கு தெரியும், அஞ்ஞான ரோம், பேகன் ரோம். முதலாவது வந்த ரோம். இந்த ரோம் அது ஆட்சி பிடிக்க வேண்டும், உலகத்தை கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 வல்லமைகளை அது வீழ்த்த வேண்டும். அது 3 வல்லமைகளை வீழ்த்தி என்ன செய்தது என்றால் அது ஆட்சி பெற்றது. சீரியா தேசத்தை கிமு 65ஆம் நூற்றாண்டில் என்ன செய்தது என்றால் அது வீழ்த்தினது. முதலாவதாக சீரியாவை கிமு 65ஆம் நூற்றாண்டிலே அது வீழ்த்தினது. இரண்டாவதாக பாலஸ்தீனை கிமு 63லே பாலஸ்தீன தேசத்தை வீழ்த்தினது. கடைசியாக கிமு 31லே எகிப்து. அப்போது சிரியா, பாலஸ்தீன், எகிப்து, இந்த 3 தேசங்களையும் வீழ்த்தி அது என்ன செய்தது என்றால் அது உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக கொண்டு வந்தது. 3 தேசங்களை
அந்நியான ரோம் வீழ்த்தினது. தானியேல் 11:13 நாம் வாசிப்போம். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். இங்கே வடதிசை ராஜா, இந்த வடதிசை ராஜா யார் என்றால் சிரியா தேசத்தான் இங்கே வடதிசை ராஜா இந்த வசனத்தில். அப்போ வடதிசை ராஜா யுத்தத்துக்கு வருகிறார் என்றால் யார் மேல் யுத்தத்துக்கு வருகிறார்? எகிப்துக்கு மீது யுத்தத்துக்கு வருகிறார். எகிப்தின் மீது யுத்தத்துக்கு வரும்பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால் வசனம் 14 இவர் என்ன செய்கிறார் என்று இருக்கிறது. இங்கே முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை இவர் சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போ சீரியா என்ன செய்தது என்றால் ரோமுடைய உதவியை தழுவினது. எகிப்தை முறியடிப்பதற்காக ரோமுடைய உதவியை நாடினது. அப்போ ரோம் தேசம் என்ன செய்தது என்றால் சீரியாவுக்கு உதவி செய்வார் போல் அவர்கள் சீரியாவோடு இணைந்து இந்த எகிப்தை வெல்வதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். தானியேல் 11:14 அக்காலங்களில் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற தங்களை உயர்த்துவார்கள். இங்கே தான் இந்த தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள் என்று பார்க்கும்பொழுது இங்கே ஒரு அலையன்ஸ், இந்த சீரியா தேசம் ரோமுடைய உதவியோடு எகிப்தை அட்டாக் செய்தது. அதாவது அவர்களை அழிக்கிறதற்காக இவர்கள் வருகிறார்கள், கைப்பற்றுவதற்காக இவர்கள் வருகிறார்கள். இங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வேதாகமத்திலே இருக்கிறது. இங்கே அநேகர் என்ன சொல்வார்கள் என்றால் இது ரோம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அம்மையார் தெளிவாக எழுதுகிறார்கள், old controversies will be revived and new controversies will come. அதாவது பழைய காரியங்கள், சத்தியத்தில் இருக்கிற முரண்பாடுகள், 2 வகுப்பினர்களுக்கு இருக்கிற அந்த முரண்பாடுகள் மறுபடியும் அது வரும். பழையது அது மறுபடியும் வரும். இன்னும் புதிதாக இருக்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற குழப்பங்களும் ஏற்படும். ஏனென்றால் எது உண்மையான சத்தியம் என்று தேவனுடைய ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இது ரோமை தான் குறிக்கிறது என்பதற்கு அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர், உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரர், ஆங்கிலத்திலே ராபர்ஸ் ஆஃப் த பீப்புள் என்று இருக்கிறது. சில டிரான்ஸ்லேஷனில் பிரேக்கர்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்று இருக்கிறது. அது ரோம தேசம் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினது. அப்போது இந்த 3 ரோமை நாம் பார்க்கும் பொழுது ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி, பேகன் ரோம், பேப்பல் ரோம், மாடர்ன் ரோம், இந்த 3 ரோமுங்களும் நமக்கு என்னத்தை சொல்கிறது என்றால் தெளிவாக ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம் 3 வகையாக நாம் அதை பார்க்க முடியும் என்று இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்கிறது. இதை நாம் பார்க்கவில்லை என்றால்தான் அந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசன அறிவில்லை என்று ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:15 வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான், தென் திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமல் போகும், எதிர்க்கிறதற்கு பலன் இராது. இப்போ வடதிசை ராஜா என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து கைப்பற்றி விடுகிறார். சீரியா கைப்பற்றி விடுகிறது. சிரியா கைப்பற்றி விட்ட பிற்பாடு அவன் எந்த தேசத்தையும் பிடிப்பான்? அரணான நகரங்கள். இங்கே அரணான நகரங்கள் என்பது காசாவையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் கைப்பிடித்து விடுகிறார். அவர் வந்து கைக்குள்ளாக வைத்துக் கொள்கிறார். இப்போ அவர் இப்படி செய்கிறதுனால தென் திசை ராஜாக்கு புயபலம் இல்லாமல் போயிடுது, வல்லமை இல்லாமல் போயிடுது. இப்பொழுது வடதிசை ராஜா சீரியா ரோமோடு சேர்ந்து ஜெயித்து விடுகிறார்கள். வசனம் 16 பார்க்கும்போது ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவரும் இல்லை, அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். இந்த வசனத்தில் இந்த ரோமுடைய யுக்தி, ரோம் என்ன யுக்தியை கையாளும் என்றால்
மற்ற தேசங்களை போல் யுத்தங்கள் செய்து அவர்கள் தேசத்தை வெல்ல மாட்டார்கள். ஆனால் முதலாவதாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உதவி செய்வார் போல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு நாட்டுக்குள்ளே நுழைவார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த நாட்டை கைப்பற்றுவார்கள். அதே மாதிரி சீரியா தேசத்திற்கு உதவி செய்வார் போல் தென் திசை ராஜாவை எதிர்த்து நிற்கிறதற்கு உதவி செய்வார் போல் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சீரியாவோடு கை கோர்த்தார்கள் ரோம தேசம். அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள் என்றால் இந்த சீரியா தேசத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். சீரியா தேசத்தை மட்டும் அவர்கள் கைப்பற்றவில்லை, அடுத்து எங்கே வந்தார்கள்? அவன் சிங்காரமான தேசத்திலும் தங்குவான். முதலாவது சீரியாவை கைப்பற்றினார்கள், அதுக்கப்புறம் சிங்காரமான தேசத்தையும் பாலஸ்தீனையும் கைப்பற்றினார்கள். அப்போ சீரியாவை கிமு 65 என்று சொன்னேன். இப்பொழுது பாலஸ்தீன தேசத்தை கிமு 63 பாலஸ்தீனை இந்த ரோம் கைப்பிடித்தது. அப்போ கிபி 70ஆம் நூற்றாண்டில் என்ன ஆனது? இந்த ரோம் எருசலேமை முற்றிலுமாக அழித்தது. அதுக்குடைய அடித்தளம் எங்கே போடப்பட்டது? இங்கே கிமு 63 ரோம தேசம் இந்த பாலஸ்தீன தேசத்தை கைப்பற்றினது. இது அந்நியான ரோமை குறித்து இப்பொழுது முதலாவது ரோம் அந்நியான ரோமை பேசிக்கொண்டிருக்கிறோம். அது சக்தி பெறுவதற்காக முதலாவது சீரியாவை கைப்பற்றினது, பாலஸ்தீனை கைப்பற்றினது. தானியேல் 8:8 இதை குறித்து பேசுகிறார்கள். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் கூட இந்த ரோமை குறித்து பேசப்படுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் தெரியும். அங்கே 2 மிருகங்கள் காணப்படுகிறது. அந்த 2 மிருகங்கள் என்ன மிருகங்கள் என்றால் வெள்ளாட்டுக்கடா, 2 கொம்புகளுடைய ஆட்டுக்கடா 2 காணப்படுகிறது. தானியேல் 8:8 இந்த மிருகத்தை குறித்து பேசும் பொழுது 2 கொம்புடைய மிருகம் 2 ராஜ்யங்கள், அதாவது மீத பெர்சிய ராஜ்யம், அப்புறம் ஒரே கொம்புடைய அந்த வெள்ளாட்டுக்கடா யாரை குறிக்கிறது? கிரேக்க ராஜா. ஒரே கொம்பு கிரேக்க ராஜா அலெக்சாண்டரை குறிக்கிறது. தானியேல் 8:8. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று, அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பிற்று. இங்கே வெள்ளாட்டுக்கடாக்கு ஒரே ஒரு கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பு என்பது ராஜன். அந்த ராஜன் யார் என்று பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். அந்த கொம்பு முறிந்து போயிட்டு, அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது? அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளிலிருந்து 4 கொம்புகள் முளைத்தெழும்புகிறது. அப்போ அந்த 4 கொம்புகள் யார் என்றால் இந்த கிரேக்க தேசம், சீரியா தேசம், கிரேக்க தேசத்திலிருந்து எழும்புகிற 4 படைத்தளபதிகள். அந்த 4 படைத்தளபதிகள் தான் இங்கே இந்த 4 கொம்புகள். அப்போ இந்த 4 கொம்புகளிலிருந்து என்ன ஆகிறது என்று பாருங்கள். தானியேல் 8:9. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இங்கே அவைகளில் இருந்து ஒரு சின்ன கொம்பு, அந்த 4 கொம்பு இருக்கிறது. கிரேக்க தேசம் 4ஆக பிரிகிறது. அந்த கிரேக்க தேசத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது. அந்த சின்ன கொம்பு எழும்பி என்ன செய்கிறது என்றால் அது தெற்கு கிழக்குக்கு எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இங்கே தெற்கு என்பது சவுத் என்பது எகிப்தை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். சவுத் எகிப்துக்கு விரோதமாக வருகிறது இந்த சின்ன கொம்பு. அப்புறம் கிழக்குக்கு வருகிறது. கிழக்கு சீரியா தேசம், நமக்கு தெரியும். கிழக்கு செல்யூக்கஸ், அவர் சீரியா தேசம். சீரியா, எகிப்து, கடைசியாக சிங்காரமான தேசத்திற்கும் நேராகவும் மிகவும் பெரிதாயிட்டு. அப்போ இங்கே அந்த 3 ராஜ்யங்களை நாம் பார்க்க முடியும். எகிப்து, சிரியா, பாலஸ்தீன். இந்த 3 ராஜ்யங்களையும் வீழ்த்தி ஒரு சின்ன கொம்பு வருகிறது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில் இந்த சின்ன கொம்பை குறித்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்னவென்றால், அது 4 அந்த சின்ன கொம்பு எங்கே இருந்து முளைக்கிறது என்றால் இந்த 4 கொம்புகளிலிருந்து முளைக்கிறது. அப்போ இந்த 4 கொம்புகள் கிரேக்க தேசம், சீரியா தேசம். அப்போ ஒரு கிரேக்க ராஜாவாக தான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த சின்ன கொம்பு கிரேக்க ராஜா அந்த ஆன்டியோக்கஸ் எபிஃபேனஸ் என்கிற ஒரு ராஜாவை
அவர்கள் அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் தான் அந்த சின்ன கொம்பு என்று அநேகர் புரிந்திருந்தார்கள். இதற்கு தான் இதை விளக்குவதற்கு இந்த சார்ட்டில் நம்ம பார்க்க முடியும். 166 என்கிற நம்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 166 என்கிற நம்பர் வேதாகமத்திலே கிடையாது, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. இதை அப்பொழுது இருக்கிற ஜனங்களுக்கு விளக்குவதற்காக 164 என்கிற நம்பர் கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த 164 என்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், 164 கிமு 164 ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் என்கிற ராஜா, சீரிய ராஜா, அவர் என்ன செய்கிறார்னா, அவர் மரணித்து போய்விடுகிறார் 164. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு துன்பம் செய்கிறார். இஸ்ரவேலர்களை, யூதர்களை துன்பம் செய்கிறார். அதனால் இந்த சின்ன கொம்பு ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் என்று அவர்கள் தவறாக புரிந்திருந்தார்கள். ஆனால் 164 அவர் இறந்து போகிறார். அப்போ இந்த வசனத்தை வைத்து அவர்கள் விளக்குகிறார்கள் அது ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் கிடையாது என்று. தானியேல் 8:11. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம். இங்கே சேனையினுடைய அதிபதி பிரின்ஸ் ஆஃப் ஓஸ்ட் என்று ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அந்த சின்ன கொம்பு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து அது போராடும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் எப்பொழுது மரணம் அடைந்தார்? அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் மரணம் அடைந்து விட்டார். அதனால் ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் அவர் சின்ன கொம்பாக இருக்க முடியாது. அப்போ சின்ன கொம்பு என்பது போப் மார்க்கத்தை குறிக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனத்தை தெளிவாக ஆராய்கிறவர்களும் நமக்கு தெரியும் என்னவென்றால், சின்ன கொம்பு 2ஐ குறிக்கிறது. ஒன்று பேகன் ரோமையும் குறிக்கிறது, பேப்பல் ரோம், இரண்டையும் இது குறிக்கிறது. அப்போ இது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, இது அந்த 4 கொம்புகளிலிருந்து இது வந்ததா, இது எங்கே இருந்து இந்த சின்ன கொம்பு முளைத்தெலும்பிற்று என்பதை தானியேல் 8:9 11 வசனங்களிலே 12 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த சின்ன கொம்பை குறித்து எழுந்த பொழுது அல்லது ரோமை குறித்து எழுதும்போது 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஹீ என்கிற வார்த்தை, அதாவது மாஸ்குலின், ஹீ என்பது ஆணை குறிக்கிற ஒரு சொல். அப்போ மாஸ்குலின் என்று, அப்போ ஹீ என்பது மாஸ்குலின். 9வது வசனத்திலே ஹீ. 10வது வசனத்திலே இட் என்கிற வார்த்தை, அது ஃபெமினைனை குறிக்கிற ஒரு வார்த்தை, இட். 11வது வசனத்தில் மறுபடியும் ஹீ, மறுபடியும் மாஸ்குலின். மறுபடியும் 12வது வசனத்திலே மறுபடியும் அது இட் அப்படின்னு வேதாகமத்தை எழுதினவர்கள் நமக்கு எழுதுகிறார்கள். 9வது வசனத்திலே இந்த சின்ன கொம்பை குறித்து எழுதும் பொழுது ஹீ, 10வது வசனத்தில் இட், 11வது வசனத்தில் மறுபடியும் ஹீ என்ற வார்த்தை, மறுபடியும் 12வது வசனத்தில் இட் என்கிற வார்த்தை. அப்போ எங்கெல்லாம் ஹீ என்று வருகிறதோ அது மாஸ்குலினை குறிக்கிறது, இது பேகன் ரோமை குறிக்கிறது. எங்கெல்லாம் இட் என்று வருகிறதோ அது பேப்பல் ரோம், போப் ரோமை குறிக்கிறது. ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிப்போம். தானியேல் 8:9. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அவைகளில் ஒன்றிலிருந்து ஒரு கொம்பு புறப்பட்டு, இங்கே ஹீ என்கிற வார்த்தை, இது ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு என்பது அஞ்ஞான ரோமை இங்கே குறிக்கிறது. வசனம் 10. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது என்கிற வார்த்தை, அது என்று இங்கே அந்த அது என்பது இட் என்கிற வார்த்தை, இது பேப்பல் ரோம், போப்பு ரோமை குறிக்கிறது. அது என்ன செய்கிறது? போப்பு ரோம் அது சேனை, வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில் விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. போப் மார்க்கம் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினது. அதை குறித்து அது என்று இட் என்கிற வார்த்தை. மறுபடியும் 8:11 அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இங்கே மறுபடியும் ஹீ என்கிற வார்த்தை, ஹீ என்கிற வார்த்தை மாஸ்குலின்
ஆணை குறிக்கிற சொல். அப்போ இது பேகன் ரோம். மறுபடியும் இங்கே பேகன் ரோமை குறித்து பேசப்படுகிறது. தானியேல் 8:12. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. அது என்கிற மறுபடியும் இங்கே என்னன்னா, இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறன்னா, இங்கே இட் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது என்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த மொழியில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்றால், இங்கே என்ன குறிப்பிட வேண்டும் என்றால் இட் என்கிற வார்த்தை, அதாவது ஃபெமினின் என்ற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மாஸ்குலின். ஹீ என்கிறது மறுபடியும் இங்கே வந்திருக்கிறது 8:12. ஆனால் இந்த 8:12 இட் என்று இருக்க வேண்டும். ஆனால் ஹீ என்று கொடுத்திருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பாளர்கள். அப்படி மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த ஹீ என்று கொடுக்கும்போது இது மாஸ்குலினாக மாறுகிறது. இங்கே மிகப்பெரிய குழப்பம் உண்டாகிறது. இது வேதாகமத்திலே கிடையாது. இது ஒரு ஆடட் வேர்ட். மொழிபெயர்ப்பாளர்கள் வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கிறார்கள். அப்படி இணைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ஹீ என்கிற வார்த்தை, மாஸ்குலின். ஆனால் இங்கே என்ன இருக்க வேண்டும்? இட், ஃபெமினின் இருக்க வேண்டும். அப்போ இந்த ஃபெமினின் இங்கே இருக்கிறதுனால இங்கே இது என்ன ரோமை குறிக்கிறது? பேப்பல் ரோம். இங்கே பேப்பல் ரோமை குறிக்கிறது. அப்போது ஒரு வசனத்திலே அது ஆணாக காணப்படுகிறது, மாஸ்குலின். இன்னொரு வசனத்தில் இட், அதாவது பெண்ணாக, அதாவது ஒரு விமன், ஸ்திரீயாக இது நமக்கு காட்சி தருகிறது. இந்த ரோம் அது நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால் சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைட், அதாவது அரசும் மதமும் ஒன்றாக இணைய இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. இன்னொரு வகையில் பார்க்க வேண்டும் என்றால் ஆண் பெண்ணுடைய உடையை அணியக்கூடாது, ஆண் ஆணுடைய உடையை தான் அணிய வேண்டும், பெண் பெண்ணுடைய உடையை தான் அணிய வேண்டும், ஆண்களுடைய உடையை அணியக்கூடாது. இப்படி அணிவது தேவனும் வேதாகமத்தில் தேவன் நமக்கு எழுதியிருக்கிறார். அது அருவெறுப்பு, அபாமினேஷன். அப்போ இந்த ரோம தேசம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அருவெறுப்பாக இருக்கிறது, ஒரு அபாமினேஷனாக இது காணப்படுகிறது. இங்கே ஒரு வசனத்திலே அது தன்னை ஆணாக காண்பிக்கிறது, இன்னொரு வசனத்திலே அது தன்னை பெண்ணாக காண்பிக்கிறது. இது நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால் அது முன்பதாக எப்படி இருந்தது என்றால் ஒரு அரசு வல்லமையாகவே இருந்தது. ஆனால் போக போக அது ரிலீஜியஸ் பவர் அண்ட் ரிலீஜியஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நேஷன். முன்பதாக இந்த ரோம் அரசை முன்வைக்கிற ஒரு ராஜ்யமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மதத்தை கையில் எடுக்கும்போது என்னவாக மாற இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காகவே முன்பதாக அது எப்படி ஆணாக இருக்கிறது. ஹீ என்கிற வார்த்தை மறுபடியும் இட், மறுபடியும் ஸ்திரீ, ஃபெமினின் என்கிற வார்த்தை அதுக்கு இருக்கிறது. ஆணாக காணப்படுகிறது, பெண்ணாக காணப்படுகிறது. அப்பொழுது இது இருக்கிற மில்லரைட் அட்வென்டிஸ்ட் இந்த ரோம தேசம் பழைய தேசம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ராஜ்யம் பழைய ராஜ்யம் என்றால் அந்த 4 கொம்புகளிலிருந்து இந்த சின்ன கொம்பு வர்றதுனால இந்த ராஜ்யம் ஏற்கனவே இருந்தது என்று நினைத்து இருந்தார்கள். ஆனால் இந்த ரோம் ஒரு நியூ கிங்டம் அல்லது டைவர்ஸ், வேறுபட்ட ஒரு ராஜ்யமாக வேதாகமத்தில் இருந்தது என்று அவர்கள் சரியாக படிக்கவில்லை. அப்போது அவர்கள் படித்தார்கள், அது அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது இந்த மில்லரைட்ஸ் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அது சீரியாவிலிருந்து வருகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள். தானியேல் 11:17 தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான், இப்படி செய்து கெடியுண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், அவன் பட்சத்தில் நில்லாள். இங்கே இந்த ரோம் சீரியாவை கைப்பற்றினது, அதுக்கப்புறம் அது பாலஸ்தீனை கைப்பற்றினது, அது எகிப்தையும் கைப்பற்றினது. ஆனால் எகிப்தில் முழுவதுமாக அது கைப்பற்றவில்லை. அப்போ மறுபடியும் இந்த ஜூலியஸ் சீசர் என்கிற ரோம ராஜா இவர் என்ன செய்கிறார் என்றால் இவர் மீதி இருக்கிற எகிப்தை கைப்பற்றுவதற்காக செல்கிறார். இவர் அப்படி செல்லும் பொழுது அங்கே இருக்கிற ராஜா, எகிப்திய ராஜா, அவர் என்ன செய்கிறார் என்றால்
என்னுடைய பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று கிளியோபட்ராவை ஜூலியஸ் சீசருக்கு மனைவியாக கொடுக்கிறார். இப்படி கொடுக்கறதுனால அவர் அழிக்கப்படாமல் அவர் காக்கப்படுகிறார். அப்போ கிளியோபட்ரா எகிப்து தேசத்திலிருந்து ரோம தேசத்திற்கு கொண்டு போக படிக்கிறார்கள். ஆனால் ஜூலியஸ் சீசர் இருந்த காலம் வரைக்கும் அவர்களுடைய மனம் மொத்தமாக எகிப்தின் மேலேயே இருந்ததே தவிர ஜூலியஸ் சீசரை அவர்கள் நேசிக்கவில்லை. ஜூலியஸ் சீசர் பின்னாடி அவர்கள் நிற்கவில்லை. இது எப்பொழுது தெரிய வந்தது என்றால் AD 44 அதாவது கிபி 44 அது தெரிய வந்தது. எப்படி என்றால் ஜூலியஸ் சீசர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட பிற்பாடு அந்த ஸ்திரீ கிளியோபட்ரா தங்களுடைய மனது முழுவதுமாகவே எகிப்து தேசத்தை சார்ந்தே இருக்கிறது, ரோம தேசத்தின் மேல் இல்லை என்று தெரிய வருகிறது. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறது என்றால் அந்நியான ரோம் ஆட்சி பெறுவதற்காக சீரியா தேசத்தை வென்றது, அப்புறம் பாலஸ்தீன் தேசத்தை வென்றது, கடைசியாக எகிப்து தேசத்தை வென்றது. இதுதான் இதே காரியம்தான் பேப்பல் ரோம். பேகன் ரோம் பார்த்தோம், இப்பொழுது இரண்டாவது ரோம், இது போப் ரோம், பேப்பல் ரோம். தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. இங்கே அந்த 10 கொம்புகள், ரோம தேசம் 10 கொம்புகளாக பிரிய இருக்கிறது, 10 ராஜ்யங்களாக பிரிய இருக்கிறது. அதிலிருந்து ஒருவன் எழும்புவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் வேறே, மற்றவர்களை முந்தினவர்களை பார்க்கலும் வேறாயிருந்து டைவர்ஸ். அந்த சின்ன கொம்பை இவர்கள் தவறாக என்ன புரிந்திருந்தார்கள் என்றால் அவன் ஓல்டு கிங், அதாவது சீரியாவிலிருந்து வருகிறதுனால பழைய யுக்தியை கையாளுவான், பழைய ராஜாவாக இருப்பான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு இந்த வசனம் முந்தினவர்களுக்கும் வேறாயிருந்து அவன் புதிதாக ஒரு ராஜாவாக இருந்து அவன் அந்த சின்ன கொம்பு மறுபடியும் ஆட்சி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 ராஜாக்களை தாழ்த்த வேண்டும். அப்போ போப் ரோம், பேப்பல் ரோம் ஆட்சிக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அந்நியான ரோம் வீழ்த்தப்பட வேண்டும். அப்போ இந்த 10 கொம்புகளை குறித்து நாம் பேசும் பொழுது இந்த 10 கொம்புகள் இருந்து ரோம தேசம் 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டது என்று நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் படித்தோம். அந்த 10 ராஜ்யங்கள் ஏன் பகுக்கப்பட்டது என்றால் பார்பெரிக் ட்ரைப்ஸ், யூரோப்பில் இருக்கிற பார்பெரிக் ஜாதிகள் ரோமின் மீது, அந்நியான ரோமின் மீது யுத்தம் செய்தார்கள். அதனால ரோம் 10 பாகங்களாக பிரிந்து போனது என்று நாம் பார்த்தோம். அந்த பிரிந்து போன நாடுகள் தான் இந்த 10 கொம்புகள். அந்த 10 கொம்புகள் இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த சின்ன கொம்பு வர வேண்டும் என்றால் அந்த அந்நியான ரோம் அழிய வேண்டும், அந்நியான ரோம் செல்ல வேண்டும், மறுபடியும் போப் ரோம் வர வேண்டும். தானியேல் 8:12 பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று, அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அன்றாட பலி, பலி என்கிற வார்த்தை வேதாகமத்தில் கிடையாது, அன்றாடம், ஆங்கிலத்தில் டெய்லி. இந்த டெய்லி என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 104 முறை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 104 முறைகளிலே 99 முறை ஒரு அட்வர்ப் அல்ல வேர்ப், ஒரு காரியத்தை விளக்குவதற்காக ஒரு வேர்பாக, ஒரு ஆக்ஷன், ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை வேர்பாக 99 இடத்திலே. ஆனால் தானியேல் புஸ்தகத்தில் வரும்பொழுது 5 முறை இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 முறையும் நவுன், அதாவது நேமிங் வேர்டு. டெய்லி என்பது ஒரு நேமிங் வேர்டு, ஒரு நபரை குறிக்கிற ஒரு சொல், நவுனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வில்லியம் மில்லர் ஒரு ஃபார்மர், அவர் வேதாகமத்தில் இருக்கிற அந்த ஹீப்ரு கிரீக் மொழியை படித்தவர் அல்ல. ஆனால் இவருக்கு எப்படி இது புரிய வந்தது? எப்படி என்றால் தேவதூதர்கள் வழி நடத்தினார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். வில்லியம் மில்லரை காபிரியல் தூதன் தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதற்காக அவருடைய மனதை இந்த தீர்க்க தரிசனத்துக்கு நேராக அவர் திருப்பினார் என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். அப்போ டெய்லி, அனுதினம் என்பது
அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும் என்பது அஞ்ஞானரும் செல்ல வேண்டும். அது நீக்கப்பட்டால் ஒழிய போப் மார்க்கம் வராது. இப்பொழுது சபையிலே தவறான போதனை என்னவென்றால், இந்த அன்றாட பலி என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற கூடார பணி என்று இந்த தவறான போதனை சபையில் இருக்கிறது. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சபையில் வந்ததென்றால், அவர்கள் ரோமை புரிந்து கொள்ளவில்லை. பாபிலோன், ரோம் என்பது என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை. இந்த வசனத்திலே பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாதகம் என்பது தீர்க்க தரிசனத்திலே என்னவென்றால், சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைட். எப்பொழுது மதமும் அரசியலும் ஒன்றாகிறதோ அங்கே பாதகம் இருக்கிறது. அப்போ அந்த பாதகம் உருவாகும் பொழுது என்ன ஆகும்? இந்த போப் மார்க்கம் அது உள்ளே வரும், அது வரலாற்றுக்குள்ளாக வரும். அது வர வேண்டும் என்றால் அஞ்ஞான ரோம் அது வரலாற்றிலிருந்து அழிய வேண்டும். அப்போ அஞ்ஞான ரோம் சென்று விட்ட பிற்பாடு போப் ரோம் வர வேண்டும். இது எப்பொழுது நடந்தது? குளோவிஸ் என்கிற மன்னன் 496, குளோவிஸ் என்கிற மன்னன் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர். இவர் 496ஆம் நூற்றாண்டிலே இவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அரசியல் வல்லமையை யாரிடம் கொடுக்கிறார் என்றால் போப் மார்க்கத்திடம் கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்தவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி அந்த பார்பெரிக் ட்ரைப்ஸ் என்று நான் சொன்னேன், 10 ராஜ்யங்களாக பிரிந்தவர்கள். அந்த 10 ராஜ்யங்களாக பிரிந்தவர்களிலே 3 பேர் இந்த கத்தோலிக்க மதத்துக்கு விரோதமாக இருந்தார்கள், 7 பேர் இவர்களை ஆதரித்தார்கள். அப்போ முதலாவதாக தன்னுடைய வல்லமையை இந்த குளோவிஸ் ராஜா கொடுத்தார், பிரான்ஸ் தேசம் கொடுத்தது. கடைசியாக இங்கிலாந்து தேசம் தங்களுடைய வல்லமையை யாரிடம்? போப்பிடம் கொடுத்தார்கள். 7 ராஜ்யங்கள் தங்களுடைய வல்லமையை போப்பிடம் கொடுத்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் அஞ்ஞான கொள்கைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவத்தை தழுவினார்கள், கத்தோலிக்க மதத்தை தழுவினார்கள். அது ஒரு அடையாளம், அவர்கள் தங்களுடைய ஆட்சியை போப் மார்க்கத்துக்கு கொடுக்கிறார்கள் என்று. இப்போ இன்னும் 3 ராஜ்யங்கள் இருந்தது. அந்த 3 ராஜ்யங்களும் என்ன செய்தது என்றால் போப் மார்க்கத்திற்கு விரோதமாக இருந்தது. அப்போ இந்த போப் மார்க்கம் தேசத்தை, உலகத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த 3 ராஜ்யங்களும் அழிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த அஞ்ஞான ரோமினுடைய உதவியை வைத்து கொண்டு இந்த போப் மார்க்கம் என்ன செய்தது என்றால் 3 ராஜ்யங்களை பிடுங்கினார்கள். அதான் அந்த வசனத்தில் 3 ராஜ்யங்கள் பிடுங்கப்பட்டது என்று. அந்த 3 ராஜ்யங்கள் என்னவென்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த 3 ராஜ்யங்களே அது பிடுங்கப்பட்டது. அப்போது இந்த பேகன் ரோம் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் அது செல்ல வேண்டும். அதனால் இந்த போப் மார்க்கம் எதுக்குள்ளாக வரும்? வரலாற்றுக்குள்ளாக வரும். இந்த பேகன் ரோம் என்ன செய்தது என்றால் 3 காரியங்களை போப்புக்கு கொடுத்தது, போப் மார்க்கத்துக்கு கொடுத்தது. 3 காரியங்களை அது எடுத்து கொண்டது. 3 காரியங்களை கொடுத்தது, 3 காரியங்களை எடுத்தது. இது என்னவென்று நாம் படிப்போம். இந்த 7 ராஜ்யங்களும் தங்களுடைய வல்லமையை கொடுத்தார்கள். அது சர்ச் அண்ட் ஸ்டேட் யுனைட். இந்த காரியம் பாதகத்தின் நிமித்தம், இந்த பாதகம் கூடி வரும்போது என்ன ஆகும்? அன்றாட பலி நீக்கப்படும். இந்த 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 காரியங்கள் நடக்கும் பொழுது பேகனிசம், அஞ்ஞான ரோம் நீக்கப்படுகிறது. அது 3 காரியங்களை கொடுக்கிறது, 3 காரியங்களை எடுக்கிறது. அது என்ன கொடுத்தது என்று நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த மிருகத்தை குறித்து பேசும் பொழுது இந்த மிருகம் போப் மார்க்கத்தை குறித்து பேசுகிறது. போப் மார்க்கம் தான் மிருகம். இந்த போப் மார்க்கத்திற்கு அந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது என்றால் 3 காரியங்களை கொடுக்கிறது. வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது, தீர்க்க தரிசனத்திலே ரோம தேசத்தை குறிக்கிறது. இந்த ரோம தேசம், அஞ்ஞான ரோம் போப்பு மார்க்கத்திற்கு என்ன கொடுத்தது என்றால் 3 காரியங்களை கொடுத்தது. என்னது? தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும். 3 காரியங்களை கொடுக்கிறது. பலம், சிங்காசனம், அதிகாரம், மிகுந்த அதிகாரம். முதலாவதாக இந்த பலம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 496 குளோவிஸ் என்கிற மன்னன் கிறிஸ்தவராக அவர் மாறின பொழுது அவர் தன்னுடைய சிவில் பவர், பலம், தன்னுடைய சிவில் பவர், அரசியல் வல்லமையை
யாரிடம் கொடுத்தார் என்றால் போப்பிடம் கொடுத்தார். அதுக்கப்புறம் தன் சிங்காசனத்தை எப்பொழுது இந்த ராஜ்யங்கள் போப்பிடம் கொடுத்தது என்றால் கான்ஸ்டன்டின் என்கிற மன்னன் 313 கிபியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய கேபிட்டல், தன்னுடைய தலைநகரத்தை அவர் எங்கே இருந்து மாற்றுகிறார் என்றால் ரோமிலிருந்து கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு அவர் மாற்றுகிறார். கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு தன்னுடைய இதை மாற்றும் பொழுது அது ரோம தேசம் விழுவதற்காக ஒரு 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 அடித்தளமாக இருக்கிறது. அப்போது அவர் இப்படி மாற்றும் பொழுது கொஞ்சம் 30 வருட காலகட்டத்திற்குள்ளாக என்ன ஆகிறது என்றால் 330 சிங்காசனம் அந்த கான்ஸ்டன்டின் மன்னன் கிறிஸ்தவனாக மாறுகிறார். 330 கிறிஸ்டியானிட்டி லீகலைஸ் ஆகப்பட்டது. அப்போ இந்த லீகலைஸ் ஆகும் பொழுது தன்னுடைய சிங்காசனத்தையும் போப்பிடம் அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இரண்டாவது சிங்காசனமும் கொடுத்து விடப்படுகிறது. 533 கிபியிலே ஜஸ்டீனியன் என்கிற மன்னன், இந்த ஜஸ்டீனியன் என்கிற ரோம மன்னன் இவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஒரு உறுதியை அளிக்கிறார். என்னவென்றால் போப்பு அனைத்து மத தலைவர்களிலும் மேலான ஒரு தலைவர் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லவில்லை, அவருக்கு அத்தாரிட்டி, அவருக்கு வல்லமை, அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவது மிகுந்த அதிகாரம். இந்த அதிகாரம் எதற்கு என்றால் இந்த ஹெரிட்டிக்ஸை கரெக்ட் பண்ணுறது. ஹெரிட்டிக்ஸ் என்ற வார்த்தை கத்தோலிக்க மதத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொருவரையும், அதற்கு விரோதமாக போதிக்கிறவர்களையும் தண்டிக்கிறதற்கான வல்லமை யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? போப்புக்கு இருக்கிறது என்று இந்த ஜஸ்டினியன் கொடுக்கிறார். அப்போ 496 குளோவிஸ் தன்னுடைய பலத்தை கொடுக்கிறார். கான்ஸ்டன்டின் என்ன 330 தன்னுடைய சிங்காசனத்தை கொடுக்கிறார். 533 ஜஸ்டின் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தை போப் மார்க்கத்திடம் கொடுக்கிறார். 3 காரியங்கள் இந்த அந்நியான ரோம் கொடுத்தது. 3 காரியங்களை அந்நியான ரோம் எடுத்தது. என்னவென்றால் இந்த 10 ராஜ்யங்களிலே 3 ராஜ்யம் கத்தோலிக்க மதத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஹெருலை, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரகாட்ஸ். அப்போ இந்த 3 ராஜ்யங்களையும் இந்த அந்நியான ரோம் பிடுங்கி போப் மார்க்கத்திற்கு வல்லமையை, சிங்காசனத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார்கள். அது போப் மார்க்கம் உலகம் முழுவதாக ஆட்சி பெறுகிறது. இந்த ஹெருலை என்கிற ஜாதியை 493 கிபியிலே அழித்தார்கள். வேண்டல்ஸ் என்கிற ஜாதியை 533 அடித்தார்கள். கடைசியாக ஆஸ்ட்ரகாட்ஸ் என்ற ஜாதியை 538 அவர்கள் அழித்தார்கள். 508 போப் மார்க்கம், பேகனிசம், அதாவது பேகன், அந்நியான ரோம் முற்றிலுமாக அவர்கள் தங்களுடைய பலத்தை இழந்து போனார்கள். ஏனென்றால் இருக்கிற மொத்த ராஜ்யங்களும் என்ன ஆனது என்றால் தங்களுடைய வல்லமையை போப்பிடம் கொடுத்து விட்டார்கள், அந்த 7 ராஜ்யங்களும். அப்போ 508 538 தான் போப் உலகம் முழுவதுமாக ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த 30 வருஷம் ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு படுத்துகிற ஒரு நிலைமை. அப்போ 538 1798 வரைக்கும் 1860 வருடம் போப்பு மார்க்கம், பேப்பல் ரோம் அரசாட்சி செய்தது. அது ஆட்சி பெறுவதற்காக 3 வல்லமைகளை, ராஜ்யங்களை அது வீழ்த்தினது. இந்த உறவை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேகன் ரோம், பேப்பல் ரோம், அந்நியான ரோம், போப்பு மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக வருவதற்காக ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம் அநேகருக்கு என்ன தெரியாது என்றால் வேதாகமத்திலே பாலாக்கும் அருவருப்பு என்று படிப்போம். ஆனால் பாலாக்கும் அருவருப்பு என்பது 2 பாலாக்கும் அருவருப்புகள் இருக்கிறது. 2 டெசலேட்டிங் பவர்ஸ். ஒன்று கிடையாது. பாலாக்கும் அருவருப்பு என்று நாம் பேசப்படும் பொழுது போப் மார்க்கம் என்று மட்டும் முடித்துவிடும், கிடையாது. 2 பாலாக்கும் அருவருப்புகள் இருக்கிறது. இதை வில்லியம் மில்லர் கண்டுபிடித்தார். எப்படி அவர் கண்டுபிடித்தார் என்றால் தேவதூதர் காப்ரியேல் அவரை வழி நடத்தினார். அப்போ இந்த 2 பவர்கள் என்ன? 2 பாலாக்கும் அருவருப்பு. ஒன்று பேகன் ரோம், இன்னொன்று பேப்பல் ரோம், போப்பு மார்க்கம், அந்நியான ரோம். இந்த 2ஐயும் நாம் பார்க்க இருக்கிறோம். தானியேல் 8:13 பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300
ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 2 டெசலேட்டிங் பவர்ஸ். இந்த தானியேல் 8:13 அன்றாட பலி பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம், அன்றாட பலி பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம், இந்த 2 காரியங்கள் குறித்து இங்கே பேசப்படுகிறது. இங்கே கேள்வி என்னவென்றால், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும், இது எப்பொழுது சுத்திகரிக்கப்படும்? இதுதான் ஒரே கேள்வி. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட இருக்கிறது. அது 1844 சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தது என்று நமக்கு தெரியும். 1844 அக்டோபர் 22. பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். தானியேல் 8:13 நாம் வாசித்தோம். என்னவென்றால், பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் இங்கே 2 காரியங்கள் மிதிப்படுகிறது. ஒன்று, பரிசுத்த ஸ்தலம் மிதிப்படுகிறது, சேனை மிதிப்படுகிறது. இது 2ம் நிறுத்தப்படும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இதுதான் அதோடைய பதில். எப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்? எப்பொழுது இந்த பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்படுவது நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது இந்த சுத்திகரிப்பினுடைய வேலை தொடரும். அப்போது இந்த வசனங்களே நம்ம தெளிவாக பார்க்க முடியும். 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை பார்க்க முடியும். 8:13 அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் என்று இருக்கிறது. இங்கே பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட வேண்டுவது அது நிறுத்தப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஸ்தலம் எப்பொழுது மிதிப்பட்டது என்றால் அதை விளக்குவது தான் 2300 ராப்பகல். 2300 ராப்பகலே ஆலயம் சுத்திகரிக்கப்பட இருக்கிறது. ஆலயத்தை குறித்து பேசப்படுகிறது. அப்போது இந்த பரிசுத்த ஸ்தலம் மிதிப்பட எப்பொழுது அது நிறுத்தப்பட்டது என்றால் 2300 ராப்பகளுடைய இறுதியிலே 1844. சேனை மிதிப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க சேனை, தேவனுடைய ஜனங்கள் மிதிப்பட்டார்கள். எப்படி மிதிப்பட்டார்கள்? இதை விளக்குவது 2520 வருட தீர்க்க தரிசனம். 2520 வருட தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய ஜனங்கள். அதனால தேவன் அவர்களை சிதறடித்தார். அதனால ரோம தேசம், முதலாவதாக ரோம், இந்த 2520 2ஆக நாம் பிரிக்க முடியும். முன்பதாக 1260 வருட காலம் இந்த அந்நியான ரோம் தேவனுடைய ஜனங்களை, சேனையை துன்பப்படுத்துகிறது. அப்புறம் போப்பு மார்க்கம் இன்னொரு 1260 வருடம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த தேவனுடைய ஜனங்களை, சேனையை துன்பப்படுத்துகிறார்கள். அப்போ 1860 வருடம் 1860 வருடம் இரண்டையும் நாம் சேர்க்கும் பொழுது 2520 வருட தீர்க்க தரிசனம். அப்போ 2300 ராப்பகல் எனக்கு என்னத்தை போதிக்கிறது என்றால், பரிசுத்த ஸ்தலம் மிதிப்படுகிறது. அது எப்பொழுது நிறுத்தப்பட்டது? 1844. சேனையும் மிதிப்படுகிறது. அது எப்பொழுது நிறுத்தப்பட்டது? அது 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. அதுவும் 1844 என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. தானியேல் 12:7 அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறித்தீரும் என்றும் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும், இது 1860 வருட தீர்க்க தரிசனம் என்று நாம் தெரியும். அந்த 1860 வருட தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல், ஸ்கேட்டரிங், அதாவது கேதரிங் அண்ட் ஸ்கேட்டரிங், அது 2520 வருட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் சிதறடிப்பார், மறுபடியுமாக தம்முடைய ஜனங்களை சேர்த்துக்கொள்வார். இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை சிதறடித்தார். அப்போ 1860 வருட முடிவிலே என்ன ஆனது என்றால் 1798 இது இந்த 1260 வருட காலம் முடிவடைந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. இது போப் மார்க்கம். அது ஆட்சிக்குள்ளாக வருவதற்காக 3 கொம்புகளை எப்படி அவர்கள் பிடுங்கினார்கள். அந்நியானரும் 3 ராஜ்யங்களை பிடுங்கினார்கள். இப்பொழுது போப் மார்க்கமும் 3 ராஜ்யங்களை அவர்கள்
பிடுங்கி என்ன செய்தார்கள் என்றால் அவர்களும் ஆட்சி பெற்றார்கள். இப்போது முக்கியமான காரியம், போப் மார்க்கம் வருவதற்கு, பேப்பசி வருவதற்கு அஞ்ஞான ரோம் செல்ல வேண்டும். அதை வேதாகமம் நமக்கு எப்படி விளக்குகிறது என்றால், விசுவாச துரோகம் முன்பதாக நேரிட வேண்டும். விசுவாச துரோகம் நேரிட்ட பிற்பாடு என்ன 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 ஆகும் என்றால் பாவ மனுஷன் வெளிப்படுவான். இதை பவுல் எழுதுகிறார். அப்போ பவுல் எங்கேருந்து இதை எழுதினார் என்றால், அவர் தானியேல் புஸ்தகத்திற்கு சென்று தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து அங்கே அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும், பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டும், முன்பதாக அஞ்ஞான ரோம் செல்ல வேண்டும், அதுக்கப்புறம் போப்பு மார்க்கம் வர வேண்டும் என்று அவர் இந்த தீர்க்க தரிசனங்களை படித்து புரிந்து கொண்டார். 2 தெசலோனிக்கேயர் 2:3, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. முன்பதாக விசுவாச துரோகம் ஏற்பட வேண்டும், அதனால் பாவ மனுஷன் போப் மார்க்கம் வர வேண்டும். இது நடந்தது. முன்பதாக விசுவாச துரோகம், அதாவது விழ வேண்டும், ஆங்கிலத்திலே ஃபால் என்கிற வார்த்தை, ஒரு ராஜ்யம் விழ வேண்டும், அதுக்கப்புறம் பாவ மனுஷன் போப் மார்க்கம் வர வேண்டும். அப்போ இப்போ அஞ்ஞான ரோம் விழுந்தது, போப் மார்க்கம் வந்தது என்று நாம் இப்பொழுது வாசித்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தான் இவர் எழுதுகிறார் பவுல். 2 தெசலோனிக்கேயர் 2:4, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த வசனங்களிலே ஒருவனும் உங்களை மோசப்போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா இந்த வசனம் போப் மார்க்கத்தை குறித்து பேசுகிறது. இப்போ அனுதினம் என்பது பரலோகத்தில் தேவன் செய்கிற கூடார பணி என்று நான் புரிந்து கொள்வேன் என்றால், எப்படி இந்த போப் மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக வரப்போகிறது என்று எனக்கு தெரியாமல் போய்விடும். ஒரு அஞ்ஞான ரோம் செல்ல வேண்டும், அதுக்கப்புறம் அது செல்வதற்காக அது 3 ராஜ்யங்களை அது பிடுங்கும், அதுக்கப்புறம் போப் மார்க்கம் வரும். இந்த காரியம் நமக்கு தெரியாமல் போய்விடும். இதுதான் மோசத்தில் இருக்கிறது. ஒருவரும் உங்களை மோசப்படுத்தாததற்கு எச்சரிக்கையார்கள். தீர்க்க தரிசனத்திலே ஒருவரும் நம்மை மோசப்படுத்தக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 2:7, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த தானியேல் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரத்தை அவர் வாசிக்கும் போது அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும், பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று வில்லியம் மில்லர் படித்து கொண்டிருந்தார். அவருக்கு புரியவில்லை. அவர் ஒவ்வொரு வசனங்களாக தேடிக்கொண்டிருந்தார். இது எங்கே இருக்கும், இது எங்கே, இந்த வசனம் என்னத்தை குறிப்பிடுகிறது என்று. இவர் 2ஆம் தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துக்கு வரும்பொழுது இவருக்கு இந்த ரகசியம் புரிந்தது. என்ன ரகசியம்? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஒருவர் தடை செய்து கொண்டிருக்கிறார், அந்த தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒருவர் வருவார். அப்போ இந்த தடை செய்கிறவன் அஞ்ஞான ரோம், இந்த பேகன் ரோம் தடை செய்கிறது. போப் மார்க்கம் வருவதற்காக அந்த அஞ்ஞான ரோம் எடுத்து போடப்பட வேண்டும். அந்த 3 கிங்ஸ், 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது. இவர்கள் தடை செய்கிறார்கள். இவர்கள் பிடுங்கினால் யார் வருவார் என்றால் போப் மார்க்கம் வரும். அப்பொழுதுதான் இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2:8 எப்பொழுது வாஸ்தம் நீக்கப்படும் பொழுது, இந்த அஞ்ஞான ரோம் நீக்கப்படும் பொழுது யார் வருவா? போப் மார்க்கம் வரும். அப்போ மாடர்ன் ரோம், நவீன ரோம் போப் மார்க்கத்தை குறிக்கிறது. மறுபடியுமாக உலகம் முழுவதுமாக ஆட்சி பெறுகிற அந்த போப் மார்க்கம். 1வது ரோம் அஞ்ஞான ரோம், 2வது ரோம் 1860 வருடம் அரசாண்ட பேப்பசி. இவர்கள் இருவரும் ஆட்சி பெறுவதற்காக 3 ராஜ்யங்களை வீழ்த்தினார்கள் தீர்க்க தரிசனத்திலே. இப்போ கடைசியாக மாடர்ன் ரோம், நவீன பாபிலோன், மகா பாபிலோன், இந்த பேப்பசி மறுபடியும் வர இருக்கிறது. இதை சிங்காசனத்தில் அமர வைப்பது யார்? இங்கே அஞ்ஞான ரோம் அமர வைத்தது. அஞ்ஞான ரோம் போப் ரோமை சிங்காசனத்தின் மேல் அமர வைத்தது. அதே மாதிரி இப்பொழுது அமெரிக்கா தேசம், இந்த அமெரிக்கா தேசம் என்ன செய்கிறோம் என்றால்,
இந்த அமெரிக்கா தேசம் போப் மார்க்கத்தை, மாடர்ன் ரோம், நவீன ரோமை ஆட்சி பெற செய்யும். ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய வரலாறு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய வரலாறு. தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறவருக்கு தெரியும், அமெரிக்கா விழுகிறது என்றால் சபை விழுகிறது, சபை ஆவிக்குரிய ரீதியாக விழுந்து விட்டது என்று நாம் தெளிவாக சொல்ல முடியும். எப்பொழுது அமெரிக்காவிலே நியாயராசிரிப்பு சட்டம் வருகிறதோ செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைந்தது. 144,000 பேரை தேவன் சேகரித்து விட்டார் என்று உறுதியாக நாம் சொல்ல முடியும். அப்போது இந்த நவீன ரோம் வர இருக்கிறது. இப்பொழுது போப் மார்க்கம் இருக்கிற போப் மார்க்கம் அது வர இருக்கிறது. இது 3 சக்திகளை உடையதாக இருக்கிறது. இதை குறித்து பேசும் பொழுது ஏசாயா 23:15, அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறுக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களில் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும். தீரு தேசத்தின் ராஜா சாத்தானை குறித்து நாம் பேசுவோம். சாத்தானிக்கு இங்கே போப் மார்க்கம், இந்த போப் மார்க்கம் 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கிறது. எப்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கிறது? 1798 காயப்பட்டது. அந்த மிருகம் சாவுக்கு எதுவான காயப்பட்டது. அந்த 1798 அந்த மிருகம் மறக்கப்பட்டது. எப்பொழுது வரைக்கும்? எப்பொழுது அது ஆட்சி மறுபடியும் பெறுகிறதோ அது வரைக்கும் அந்த ராஜ்யம், அந்த போப் மார்க்கம் மறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 வருட காலகட்டம் அது மறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வருடங்கள் முடியும் பொழுது, அது ஆட்சி பெறும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும். வேசி, அந்த வேசி சபை, கத்தோலிக்க மதத்தை குறிக்கிறது. நவீன ரோம், இந்த ரோம் மறக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாக இது ஆட்சி பெற இருக்கிறது. மறுபடியும் எப்படி வரலாற்றில் எப்படி அது ஆட்சி பிடித்ததோ ஒவ்வொரு ரோம், அதே மாதிரி தான் இதுவும் ஆட்சி பிடிக்க இருக்கிறது. எப்படி ஆட்சி பிடிக்க இருக்கிறது? அமெரிக்கா தேசம் என்ன செய்யும் என்றால் போப் மார்க்கத்திற்கு உதவி செய்யும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:12, அது முந்தின மிருகத்தின் அதிகாரத்தையும் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. சாவுக்கு எதுவான காயம் சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த வசனத்திலே தெள்ள தெளிவாக சாவுக்கு எதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்ட மிருகம் எப்பொழுது சொஸ்தமாக்கப்பட்டது? 1989 இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த காயம் சொஸ்தமாக்க ஆரம்பிக்கப்பட்டது. இது நாம் படித்து கொண்டு வருகிறோம், மறுபடியும் பார்ப்போம். அந்த சொஸ்தமான மிருகத்துக்கு பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்க வேண்டும் என்று இந்த அமெரிக்கா தேசம் சொல்கிறது. எப்படி ரோம தேசம், அந்நியான ரோம் போப் மார்க்கத்தை உயர்த்தி பிடித்ததோ அதே மாதிரி அமெரிக்கா தேசம் இந்த போப் மார்க்கத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய வல்லமையை போப்பிடம் கொடுக்கிறது. பிரான்ஸ் என்கிற தேசம், பிரான்ஸ் தேசம் 2 சக்திகளை உடைய ஒரு தேசமாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 11:8 இந்த பிரெஞ்சு புரட்சியை குறித்து பேசும்பொழுது இந்த பிரான்ஸ் தேசம் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். அப்பொழுது ஞானோதயமாக அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? எகிப்து என்றும் சோதோம் என்றும். அப்போ இந்த பிரான்ஸ் என்கிற தேசம் 2 வல்லமைகளை உடையதாக இருக்கிறது. 2-fold பவர். என்னவென்றால் எகிப்து தேசம் சோதோமையும் உடையதாக இருக்கிறது. கிங் க்ளோவிஸ் என்ன செய்கிறார் என்றால் இந்த போப் மார்க்கத்தை அந்த சிங்காசனத்திலே அமர வைக்கிறார், தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். அதே மாதிரி க்ளோவிஸ் யாருக்கு உதாரணமாக இருக்கிறார் என்றால் அமெரிக்கா தேசத்திற்கு இந்த கடைசி காலத்தில் உதாரணமாக இருக்கிறார். எப்படி பிரான்ஸ் தேசம் அமெரிக்கா போப் மார்க்கத்தை அமர வைத்ததோ அதே மாதிரி அமெரிக்கா தேசமும் இந்த போப் மார்க்கத்தை அமர வைக்கும். அப்போ பிரான்ஸ் தேசம் 2 வல்லமையுடைய நாடு, அமெரிக்கா தேசமும் 2 வல்லமை உடைய நாடு. இது என்ன வல்லமை என்று படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:11, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அப்போ இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மிருகம், இங்கே பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறது. பூமியிலிருந்து அந்த எழும்புகிற மிருகம் அமெரிக்காவை குறிக்கிறது. அந்த அமெரிக்காவுக்கு 2 கொம்புகள் இருக்கிறது, அதாவது 2 வல்லமை. எப்படி பிரான்ஸ் தேசம் எகிப்திய வல்லமை இருக்கிறதோ அதே மாதிரி சோதோமுடைய வல்லமை இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே 2 கொம்புகள் 2 வல்லமையை
குறிக்கிறது. அந்த 2 வல்லமைகள் என்னவென்று எலன் ஒயிட் அம்மையார் நமக்கு எழுதி இருக்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி 441. And he had 2 horns like a lamb. The lamb-like horns indicate youth, innocence and gentleness, fitly representing the character of United States. And when presented to the prophet coming up in 1798, Republicanism, Protestantism became the fundamental principles of nation. These principles are the secret of power and prosperity. அவர்களுடைய வல்லமைகளுக்கு காரணம் 2 கொம்புகள். அந்த 2 கொம்புகள் என்னவென்றால் ரிபப்ளிக்கனிசம், புரொட்டஸ்டன்டிசம், சபை அப்புறம் அரசு. இந்த 2ம் தனித்தனியாக அது வேலை செய்ய வேண்டும். இந்த 2ம் அவர்களுக்கு அவர்களுடைய வல்லமைக்கான ஒரு சீக்ரெட். இது எப்பொழுது இவர்கள் கொடுத்தார்கள்? இந்த 2 கொம்புகள் எப்பொழுது விழுந்தது? புரொட்டஸ்டன்ட் ஹார்ன் ஃபால். எப்பொழுது இந்த புரொட்டஸ்டன்டான கொம்பு அந்த வல்லமை எப்பொழுது விழுந்தது என்றால் 1840 42. 1840 1842 வரல தேவன் தம்முடைய செய்திகளை முதலாம் தூதை சபைக்கு, புரொட்டஸ்டன்ட் திருச்சபை கொடுத்தார். அப்பொழுது 720 திருச்சபை கிடையாது. தேவன் அப்பொழுது புரொட்டஸ்டன்ட் சபைகள், அனைத்து புரொட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் இந்த ரட்சிப்பை திறந்து வைத்திருந்தார். ஆனால் 1840 42 முதலாம் செய்தியை கொடுக்கும்போது அவர்கள் நிராகரித்தார்கள். அவர்கள் நிராகரித்த பொழுது இந்த புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் அவர்கள் தங்களுடைய கிருபையின் காலத்தை முடிவெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் புரொட்டஸ்டன்ட் சபையாக இனிமே தேவனிடம் அவர்கள் செல்ல முடியாது. ஆனால் சபையில் இருக்கிற தனிநபர்கள் தேவனிடம் செல்லலாம். ஆனால் சபையாக அவர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடைந்தது. இதுதான் புரொட்டஸ்டன்ட் ஹார்ன் ஃபால். முதலாவது கொம்பு, இந்த 2 கொம்பு உடைய இந்த மிருகம் அமெரிக்காவுக்கு அங்கே விழுந்தது. இரண்டாவதாக ரிபப்ளிக்கன் ஹார்ன் என்பது அரசு வல்லமை. இந்த அரசு வல்லமை ஒரு சபையோடு சேரக்கூடாது, சேர்ந்தால் அது விழும். இந்த கொம்பு எப்பொழுது விழுந்தது என்றால் 1989 ரொனால்ட் ரீகன் என்கிற அமெரிக்க பிரசிடென்ட் இவர் என்ன செய்கிறார் என்றால் போப் ஜான் பால் II, இந்த இரண்டாம் போப் ஜான் பால் II இணைந்து இவர் சோவியத் யூனியனை அவர் வீழ்த்தினார். அப்படி வீழ்த்தின பொழுது இங்கே ரிபப்ளிக்கன் ஹார்ன் முறிந்தது. ஏன்னா அவர்கள் ஒரு சபையோடு சேரக்கூடாது. அவர்கள் இந்த கத்தோலிக்க மதத்தோடு இணைய ஆரம்பித்த பொழுது 1989 இது நடந்தது. இதுதான் தானியேல் 11:40 தற்கால சத்தியம். தானியேல் 11:40. அது மறுபடியுமாக இந்த போப் மார்க்கம் வர வேண்டும் என்றால் அமெரிக்க தேசம் என்ன செய்யும் என்றால் போப் மார்க்கத்தை ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும். அப்போ 40 அமெரிக்கா தேசத்தினுடைய உதவியோடு முதலாம் ராஜ்யத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். சோவியத் யூனியனை அவர்கள் கைப்பற்றினார்கள். அந்த வருடம் தான் 1989 அந்த மிருகத்தினுடைய காயம் சொஸ்தமாக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலம். இப்போ 40 11 தானியேல் 11:40 இறுதியில் நியாயாசரிப்பு சட்டம். 41 நியாயாசரிப்பு சட்டம். 42 43 உலகம் முழுவதுமாக வருகிற நியாயாசரிப்பு சட்டம், அதாவது 3வது ராஜ்யத்தை அது கைப்பற்றப் போகிறது. முதலாவது தேசம் அது கைப்பிடிக்கப்பட்டது, அது சோவியத் யூனியன். இரண்டாவதாக அமெரிக்காவை கைப்பற்ற வேண்டும். அடுத்து யுனைடெட் நேஷன், உலகம் முழுவதுமாக அது கைப்பற்ற வேண்டும். இது நடக்குமா? கடைசியாக இது நடக்குமா என்றால் அது நடக்கும். எப்பொழுது நியாயாசரிப்பு சட்டம் வருகிறதோ, அமெரிக்காவில் வருகிறதோ, அப்பொழுது அமெரிக்காவும் விழுந்துவிடும். ஆவிக்குரிய ரீதியாக வீழ்ந்து விடுவார்கள். போப் மார்க்கம் அமெரிக்காவை கைப்பற்றிவிடும். கடைசியாக இந்த ஐக்கிய நாடுகள் என்ன செய்யும் என்றால் தங்களுடைய வல்லமையை கொடுக்கும்போது உலகம் முழுவதுமாக நியாயாசரிப்பு சட்டம் வரும். இப்போ அந்த 70 வருட காலம் மறக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்ல, அந்த வேசி மறக்கப்பட்டிருக்கிறாள். அந்த வேசி மறுபடியுமாக உலகம் முழுவதும் நியாயாசரிப்பு சட்டம் வரும் பொழுது அது தன்னை வெளியே காண்பிக்கும். அந்த வேசி வெளியே காண்பிப்பாள். வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். இங்கே அந்த மிருகத்துக்கு தங்களுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறதற்கு அவர்களுடைய சிங்குலரில் ப்ளூரல் அவர்களுடைய அமெரிக்கா, அதே மாதிரி யுனைடெட் நேஷன், இவர்கள் தங்களுடைய வல்லமையை போப்பிடம் கொடுப்பார்கள். இப்படி கொடுக்க வேண்டும் என்றால் முன்பதாக என்ன நடக்க வேண்டும்? ஃபாலிங் அவே ஃபர்ஸ்ட். முன்பதாக சபை விழ வேண்டும், அமெரிக்கா விழ வேண்டும். அமெரிக்கா விழ வேண்டும் என்றால் அமெரிக்காவிலே நியாயாசரிப்பு சட்டம்
வர வேண்டும். இந்த காலகட்டத்திலே 1989 காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அப்பொழுது மறுபடியுமாக அந்த ஆட்சி பெற அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அந்த மிருகத்தினுடைய காயம் சொஸ்தமாக்கப்பட ஆரம்பித்த காலம். இந்த காலகட்டத்திலே விசுவாச துரோகம் ஏற்படுகிற காலகட்டத்திலே தேவன் என்ன கொடுக்கிறார் என்றால் பிரசன்ட் ட்ரூத், தற்கால சத்தியத்தை அப்பொழுது கொடுக்கிறார். என்ன சத்தியம்? ஒரு ராஜ்யம் விழ வேண்டும், அஞ்ஞான ரோம் விழ வேண்டும், அப்பொழுதுதான் போப் மார்க்கம் வரும். அந்த அஞ்ஞான மார்க்கமே போப் மார்க்கத்தை தூக்கி பிடிக்கும் என்கிற சத்தியம். இதை ஒருவர் விசுவாசிக்கவில்லை. இதான் டெய்லி, அனுதினம் என்கிற முக்கியத்துவம். அனுதினம் என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற பணி என்றால் வருங்காலத்தில் எப்பொழுது இந்த போப் மார்க்கம் ஆட்சி பிடிக்கிறது என்று நமக்கு தெரியாது. இதற்கு தான் தெஸ்லோனிக்கர் 2:11 வருகிற இந்த பிரசன்ட் ட்ரூத், இந்த காலகட்டத்திலே தேவன் பிரசன்ட் ட்ரூத்தை கொடுக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். பாருங்க, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு சத்தியத்தை விசுவாசியாமல், ஒரே வார்த்தை. இந்த காலகட்டம் 2 தெஸ்லோனிக்கர் 2 அதிகாரத்தை குறித்து பேசும் பொழுது விசுவாச துரோகம் முந்தி ஏற்பட வேண்டும், அதுக்கப்புறம் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். இந்த காலத்தை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல், இப்பொழுது கொடுக்கப்படுகிற அந்த சத்தியத்தை விசுவாசியாமல் அவர்கள் இருக்கிறதுனால அந்த தற்கால சத்தியத்தை கொடுக்கப்படும் பொழுது ஒரு கூட்டத்தார் இதை விசுவாசிக்கிறார்கள், தற்கால சத்தியத்தை. அது விசுவாசியாதவர்களுக்கு என்ன வருகிறது என்றால் அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கர் 2:12, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இங்கே அம்மையார் தெல்ல தெளிவாக இந்த வசனங்களை கோட் செய்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று எழுதுகிறார்கள். நீங்கள் எலன் ஒயிட் கோட்ஸை நீங்கள் வாசிக்க முடியும். தெளிவாக அவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறார்கள். அவர்கள் சத்தியம், அனுதினம் என்பது பேகனிசத்தை குறிக்கிறது என்கிற ஒரு சத்தியம் ஏற்கனவே வெளியாக்கப்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசியாதபடியினாலே, இந்த தற்கால சத்தியத்தை அவர்கள் விசுவாசியாதபடியினாலே தற்காலத்திலே அவர்களுக்கு ஒரு பொய்யை அனுப்புகிறார். அந்த பொய் என்ன தெரியுங்களா? அதான் டெய்லி, அனுதினம் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவன் செய்து கொண்டிருக்கிற அந்த கூடார பணி என்று. வில்லியம் மில்லர் இதை சொன்னார், அனுதினம் என்பது பேகனிசம் என்று. இதை அம்மையார் ஏற்றுக்கொண்டார்கள். Early writing 74. Then I saw relation to daily 8:12 that the word sacrifice was supplied by man's wisdom and does not belong to the text, and that the Lord gave the correct view of it to those who gave the judgment archive. When union existed before 1844, nearly all were united on the correct view of daily, but in confusion since 1844 other views have been embraced and darkness and confusion have followed. 1844 முன்பதாக யாரெல்லாம் நியாய தீர்ப்புக்குரிய செய்திகளை கொடுத்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே தேவன் சரியான புரிதல், இந்த அனுதினத்தை குறித்த சரியான புரிதலை தேவன் கொடுத்தார். ஆனால் 1844 பிற்பாடு அநேக கள்ளப்போதனைகள் வந்தது, அதனால் இருளும் குழப்பங்களும் நிறைந்தது என்று சொல்கிறார். வில்லியம் மில்லர் அவர் என்ன போதித்தார்? அனுதினம் என்பது பேகனிசம், அஞ்ஞான ரோம் என்று போதித்தார். எலன் ஒயிட் இப்பொழுது ஒப்புக்கொண்டார்கள், உரியா ஸ்மித் ஒப்புக்கொண்டார்கள், ஜேம்ஸ் ஒயிட் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அனைத்து பயணியர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சபை ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது என்றால், சபை வஞ்சகத்தில் இருக்கிறது. சபை ஒரு பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறது. தேவன் அதை அவர்கள் மேல் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் என்றால், அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாத படியிலே, பிரசன்ட் ட்ரூத் இப்பொழுது கொடுக்கப்பட செய்தி விசுவாசிக்கிற மனது இல்லாத படியினாலே தேவன் இந்த வஞ்சகத்தை அனுப்புகிறார். அப்போ 1989 பிரசன்ட் ட்ரூத் வந்தது. என்ன பிரசன்ட் ட்ரூத்? இந்த செய்திகள். நாம் வில்லியம் மில்லருடைய கனவை குறித்து படித்தோம். அந்த கனவிலே சத்தியங்கள், வில்லியம் மில்லர் சேகரித்த சத்தியங்கள் சிதறிக்கப்பட்டது. அப்போ 1989 ஒருவர் வருகிறார், டர்ட் பிரஷ்மேன், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் இழந்து போன சத்தியங்களை மறுபடியும் குடிக்கிறார். அது அதிக வெளிச்சத்தோடு குடிக்கிறார். அப்போ இந்த சுத்தம் செய்கிற நபர் டர்ட் பிரஷ்மேன், இவர் வந்த வருடமும் 1989. நம்மளுடைய தலைப்பு 1989. இந்த வருடம் மாடர்ன் ரோம், நவீன பாபிலோன், நவீன ரோம் மறுபடியும் ஆட்சி பெற கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி பெற்று வருகிறது. அது சோவியத் யூனியனை முதலாவது ஜெயிச்சது. இன்னும் 2 தான் இருக்கிறது, அமெரிக்கா தேசம், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு. இப்படி இந்த சத்தியம், தற்கால சத்தியம், இந்த சத்தியத்தை ஒருவர் நம்பவில்லை என்றால் அவர்களை குறித்து இங்கே எழுதும் பொழுது, ஏசாயா
66:4 நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். நான் கூப்பிட்டும், தேவன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுது இருந்து? 1989 தேவன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அப்பொழுதுதான் சத்தியங்கள் மறுபடியும் கொடுத்தார். இன்னும் மிக அதிக சத்தத்தில் எப்பொழுது இருந்து கூப்பிடுகிறார்? எக்கால சத்தத்தோடு கூப்பிடுகிறார். 2001 7ஆம் எக்காலம், செப்டம்பர் 11, 2001 இரட்டை கோப்புகள் விழுந்த பொழுது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார். பின்மாறின அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக சபை கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட காலம். அப்பொழுதிலிருந்து தேவன் இன்னும் மிக எக்கால சத்தத்தோடு ஜனங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் யார் என்ன செய்கிறார்களாம்? மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமல் யாரும் மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் நிராகரிக்கிறதுனால அவர்கள் தெரிந்து கொண்ட ஆபத்து மறுபடியும் அவர்கள் மேலாக வரும். அவர்கள் தெரிந்து கொண்ட ஆபத்து வரும். இப்படி அவர்கள் சபைக்கு தற்கால சத்தியத்தை கொடுக்கிறவர்களை இப்பொழுது எக்ஸ்கம்யூனிகேஷன், அதாவது பேப்டிசம் சர்டிஃபிகேட்டை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, சபையிலிருந்து அவர்களை வெளியே எடுத்து விடுவார்கள். இந்த சத்தியத்தை போதித்தார்கள் என்றால் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண வேண்டும் என்று, சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எங்கேயாவது இருக்கிறதா? இந்த சத்தியம் போதித்தால் இருக்கிறதா? வேதாகமத்தில் இருக்கிறதா? கிடையாது. இதை குறித்து எழுதும் பொழுது ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இது அட்வென்டிஸ்ட் சர்ச்சை குறித்து இதை குறித்து பேசும் பொழுது, அவர்களை குறித்து பேசும் பொழுது, அட்வென்டிஸ்ட் சபையிலே இப்பொழுது இந்த சத்தியத்தை சொல்கிறவர்களை எக்ஸ்கம்யூனிகேட், சபையிலிருந்து நீக்கி வைக்கிறார்கள், ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சபைக்கு வருகிற துன்பத்தை நாம் நீக்கிறோம் என்று நினைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாட்கள் வரும், தேவன் வரும் பொழுது நமக்கு, அதாவது யாரெல்லாம் தற்கால சத்தியத்தை போதிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சந்தோஷமாக காணப்படுவார். ஆனால் நம்மளை நிராகரிக்கிறவர்கள், அதாவது இந்த தற்கால சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இது நியாயராசிரிப்பு சட்டம் அப்பொழுது நடக்கும். ஏசாயா 26:14 ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோடைய உடன்படிக்கையும் பாதாளத்தோடைய ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிற. அவர்கள் ஏன் வெட்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் மரணத்தோடு உடன்படிக்கை செய்து விட்டார்கள். அதாவது பொய் போதகத்தோடு உடன்படிக்கை செய்து விட்டார்கள். அனுதினம் என்பது பரலோகத்திலே செய்கிற கூடார பணி என்ற ஒரு பொய் சத்தியத்தோடு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு விட்டார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மரணத்தோடு ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். அதனால் தேவன் இந்த தற்கால சத்தியங்களை சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு தானியேல் புஸ்தகத்திலே அனுதினம் என்பது பேகனிசம், அந்நியான ரோம் என்று தெரியும். அது சென்று விட்டால் போப் மார்க்கம் வரும் என்று தெரியும். இதை குழப்புவதற்காக அனுதினம் என்பது பரலோகத்திலே தேவன் செய்கிற ஒரு பணி, கூடார பணி என்று பொய்யான சத்தியத்தை ஒரு பொய் சத்தியத்தை சொன்னதுனால இப்பொழுது சபை முழுவதுமாக அதை நம்பிக்கொண்டிருக்கிறது. இது ஏன் தேவன் கொடுத்தார் என்றால், போப் மார்க்கத்தை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது வர இருக்கிறார்கள், என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று தீர்க்க தரிசனத்தில் பார்க்க வேண்டும். அப்போ டெய்லி அனுதினம் என்பது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் அட்வென்டிசம். இப்பொழுது முதலாவது கொடுக்கப்படுகிற இந்த டெஸ்ட், அனுதினம் என்கிற இந்த தேர்விலே சபை விழுந்து போனது என்றால் அதுக்கு அடுத்து வருகிற டெஸ்ட்டுக்கு நிற்க முடியாது. முதலாவது டெஸ்ட் இல்லாமல் இரண்டாவது டெஸ்ட்டு கிடையாது. இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் தற்கால சத்தியமாக கொடுத்திருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது இல்லாத இடம், இந்த தற்கால சத்தியம் யாரிடம் இல்லையோ அவர்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போது முன்பதாக அந்நியான ரோம், முதலாவது ரோம், அவர்கள் 3 ராஜ்யங்களை வீழ்த்தினார்கள்.
அப்புறம் போப் மார்க்கம் வந்தது. அந்த போப் மார்க்கம் 3 ராஜ்யங்களை வீழ்த்தினார்கள். கடைசியாக மாடர்ன் பேபிலோன், மாடர்ன் ரோம், நவீன ரோமும் போப் மார்க்கம் மறுபடியுமாக வர இருக்கிறது. அவர்களும் 3 ராஜ்யங்களை ஜெயிக்க வேண்டும். முதலாவது ராஜ்யத்தை 1989 ஜெயித்தார்கள். இன்னும் 2 தான், அமெரிக்கா அப்புறம் ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு UN. அப்போ அமெரிக்காவிலே நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுது அமெரிக்கா விழுந்துவிடும். அதுக்கப்புறம் எப்பொழுது ஐக்கிய நாடுகள் போப் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது இந்த 3வது ராஜ்யமும் விழுந்துவிடும். உலகம் முழுவதுமாக மறுபடியுமாக இந்த போப் மார்க்கம் ஆட்சிக்குள்ளாக வரும். இதுவே தற்கால சத்தியம். இதை விளக்குவதே தானியேல் 11:40 45. ஜெபம் செய்வோம். அப்பா, பிதாவே, தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை நாங்கள் படித்து இதை புரிந்து கொண்டு இதோ கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு புரியும்படியாக செய்யும் தகப்பனே. இந்த போப் மார்க்கத்தை குறித்து தெளிவாக எங்களுக்கு தீர்க்க தரிசனங்களில் எழுதியிருக்கிறீர். நாங்கள் இடறுவதற்கு எதுவான ஒரு காரியமும் இந்த சத்தியத்தில் இல்லை தகப்பனே. இதை நாங்கள் புரிந்து கொண்டு கடைசி காலத்திலே நாங்கள் எங்கள் ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அனுதினம் என்கிற சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கும் சொல்ல கிருபை தாரும். மேசனிலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன்.